என்னோட ஃபேவரட் கேட்ஜெட்ஸை நான் கிவ்அவேல வின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சோ நீங்களும் வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. என் செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு அப்படின்ட்டு சிவகார்த்திகேயன் அடி வாங்கிட்டு ஒரு கதகதப்பு வாய்ஸ்ல அந்த டைலாக சொல்லும் போது அதை பாக்குற நமக்கு அப்படியே அந்த நரம்பு புடைக்கும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி புடைக்குது. ஒரு மொழி பற்று ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்குள்ள ஒட்டுற மாதிரி ஒரு சீனுங்க. அது சமயம் எடுத்திருக்காங்க. அந்த சீனு பராசக்தியோட ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த ட்ரெய்லர் மட்டும் கிடையாதுங்க, இந்த படத்தையே நான் என்ன சொல்றேன்னா சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் தான் பார்க்கணும், அஜித் ஃபேன்ஸ் தான் பார்க்கணும், ரஜினி ஃபேன்ஸ் தான் பார்க்கணும்னு கிடையாது. தமிழ்நாட்டுல பிறந்த ஒவ்வொருவரும் இந்த படத்தை கட்டாயம் பார்த்தே ஆகணும்ன்ற நானு. ஏன்னா அந்த காலத்துல தலைவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க நமக்காக, எத்தனை பேர் நமக்காக உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க. ஆனா நம்ம எந்த தலைவன் பின்னாடி போயிட்டு இருக்கோம்? ஏய் அவர் செமையா நடிக்கிறாரா, அவர் முதலமைச்சர் ஆகணும்டா. ஏய் அவர் நல்லா டான்ஸ் ஆடுறாரா, அவர் முதலமைச்சர் ஆகணும்டா. ஏய் அவர் நல்லா சண்டை போடுறாரா, அவர் முதலமைச்சர் ஆகணும்டான்ட்டு ஒரு நடிகன் பின்னாடி இன்றைய தலைமுறை போயிட்டு இருக்கு. ஆனா அந்த காலத்து தலைமுறையும் அந்த காலத்து மாணவர் சங்கங்களும் நல்ல தலைவர்கள் பின்னாடி போயிட்டு இருந்தாங்க. யாரா நமக்காக குரல் கொடுப்பா, அவங்க பின்னாடி போனாங்க. யாரா நமக்காக போராட்டம் பண்ணுவா, அவங்க பின்னாடி போனாங்க. யாரா மத்திய அரசை எதிர்த்து சண்டை செய்வா, அவங்க பின்னாடி போனாங்க. ஆனா இந்த காலத்து தலைமுறை யார் பின்னாடி போயிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒன்னே இந்த படத்துக்கு அப்புறமா கன்ஃபார்ம் ஆகுங்க. இந்த படத்தை பார்க்கிற ஒவ்வொரு ஜென்சி கிட்ஸா இருக்கட்டும், ஒவ்வொரு 2K கிட்ஸா இருக்கட்டும், 100% நான் அடிச்சு சொல்லுவேன், அதற்கு பின்னாடி படத்தை பார்த்ததற்கு பின்னாடி கண்டிப்பா விஜய் பின்னாடி போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே புரிஞ்சிடும், ஏண்டா நம்ம ஒரு தவறான வழியில போயிட்டு இருக்கோம்டா, தவறான தலைவனை ஃபாலோ பண்ண இருக்கோம்டா, அவனுக்கு நடிக்க மட்டும் தான்டா தெரியும், அவனெல்லாம் நம்ம தலைவனா பார்க்க கூடாதுடா, நம்ம நல்ல தலைவன் பின்னாடி போகணும்டா, நமக்காக போராடுறவன் பின்னாடி போகணும்டான்ட்டு அவன் திரும்பி ரிவீட் அடிப்பான். யாருக்கு அடிப்பான்? விஜய்க்கு ரிவீட் அடிப்பான். சோ இந்த படத்தால ஜனநாயகன் படத்தோட சாப்டர் க்ளோஸ் ஆகுதோ இல்லையோ, விஜயோட அரசியல் வாழ்க்கை 100% க்ளோஸ் ஆகுதுங்க. இப்ப நம்ம பராசக்தி படத்துக்குள்ள போயிடுவோம். அதாவது 1964 நடந்த ஒரு கதையா காட்டுறாங்க. சிவகார்த்திகேயன் பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபா காட்டுறாங்க. அதாவது ரயில்வேஸ்ல வேலை செய்யற ஒரு நபராவும், அந்த கோல்லாம் அள்ளி போடுவாங்க பாத்தீங்களா, நிலக்கரின்னு சொல்லுவாங்களா, அதை அள்ளி போடுற ஒரு வேலை செய்யற ஒரு நபரா சிவகார்த்திகேயனை காட்டுறாங்க. இங்க அந்த அதர் சைடு பாத்தீங்கன்னா அதர்வாவை காட்டுறாங்க. அதர்வா யாருன்னா சிவகார்த்திகேயனோட தம்பி. சோ ஃபர்ஸ்ட் படத்துல என்ன காட்டுறாங்கன்னா அண்ணன் தம்பிக்குள்ள பாண்டிங்க காட்டுறாங்க. ஏன்னா அந்த அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற பாண்டிங்க தெளிவா காட்டினாதான் இன்டர்வெலுக்கு அப்புறமா கதையை தீவிரமா நவுத்திட்டு போக முடியும். அந்த வேலையை தெளிவா டீம் செஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சில பல சீன்ஸை காட்டும் போதே தெரியுது அந்த அண்ணன் தம்பி பாசம் எப்படி டிராவல் ஆகி போகுது அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. சோ நல்லா ஜாலியா போயிட்டு இருக்கு இவங்க வாழ்க்கை. இவங்க வாழ்க்கையில ஜாலியா போயிட்டு இருக்கும் போது என்னென்ன வில்லங்கங்கள் நடக்குது அப்படின்றதுதான் கதை. சிவகார்த்திகேயன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ன்றனால அவர் பல்வேறு மாநிலத்துக்கும் போய் ஆகணும்ல. அதே மாதிரி டெல்லிக்கு போறாரு, அங்க அந்த ஹிந்தி தெரியாம அவர் எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாரு அப்படின்ற சீன்ஸை வைக்கிறாங்க. சோ அவர் ஹிந்தி இப்போ கத்துக்கணும்ன்ற ஆசைப்படுறாரு. அப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல உங்களுக்கு இவங்க வராங்க, ஸ்ரீலீலா வராங்க. ஒரு நேஷனல் ரேடியோல வேலை செய்யறதுக்காக ஸ்ரீலீலா வராங்க. தமிழே தெரியாம அந்த பொண்ணு ரெக்கமெண்டேஷன்ல சேர்ந்து தத்துக்கா புத்துக்கான தமிழ் பேசிட்டு சுத்தின்னு இருக்கு போல. அந்த பொண்ணு கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் ஹிந்தி கத்துக்க ஆரம்பிச்சுக்கிறாரு. ஹிந்தி எனக்கு கத்துக்கூட அப்படின்னு ஸ்ரீலீலா கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாரு. மேபி அது ஒரு லவ் ட்ராக் தனியா ஓடுன்னு கூட வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு கிட்ட ஹிந்தியை கத்துக்கும் போது அவங்க சிவகார்த்திகேயனோட ஃப்ரெண்ட் ஒரு டைலாக் சொல்றாரு. அந்த டைலாக் உண்மையிலேயே சம டைலாக். டே அண்ணா கிட்டயும் பெரியார் கிட்டயும் அவார்டு வாங்கிட்டு வேலைக்காக இந்த பொண்ணு கிட்ட திட்டு வாங்கிட்டு இந்திய கத்துக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக். அது உண்மையிலே நறுக்குன்னு டைலாக். ஏன்னா அவ்வளவு பெரிய தலைவர்கள் கிட்ட எல்லாம் அவார்டு வாங்கிட்டு நீ இந்திய கஷ்டப்பட்டு கத்துக்கணுமா உன் தொழிலுக்காக அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக். பட் அவர் என்ன செய்யறாருன்னா இல்ல தொழில் தான் முக்கியம் அப்படின்றனால இந்திய கத்துக்கிட்டு போயினே இருக்காருங்க. தி அதர் சைடு தான் இங்க மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. யாருன்னா அதர்வா அண்ணன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப், ஹிந்தி கத்துக்கணும்னு ஆசைப்படுற ஆளு. பட் இங்க தம்பி இந்திக்கு எதிரானவர். அதாவது தமிழ்நாட்டுல நீங்க இந்திய திணித்தால் அதை நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்ற ஒரு மனநிலை கொண்ட ஒரு ஸ்டூடெண்ட் குரூப்பா பாத்தீங்கன்னா அதர்வா இருக்காரு. அந்த நேரம் பார்த்து 1965 உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வருது. என்னன்னா இந்திய எல்லா மாநிலத்திலையும் கட்டாயப்படுத்த போறோம், கட்டாயம் மட்டும் இல்லாம ஆட்சி மொழி ஆக்கணும்.
அப்படின்ற ஒரு சுற்றறிக்கை வரவே இங்க வந்து பாத்தீங்கன்னா மாணவர் சங்கங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொங்க ஆரம்பிச்சிடறாங்க, அரசியல் தலைவர்களும் பொங்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப இருக்கிற ஜென்சி கிட்ஸ்கோ 2K கிட்ஸ்கோ அந்த வரலாறுலாம் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போதைய திமுக எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இந்தி திணிப்பை வந்து எதிர்த்தாங்க, இந்தி திணிக்கவே கூடாது அப்படின்னு எப்படி கஷ்டப்பட்டாங்க, எத்தனை பேர் இறந்து போனாங்க. திமுக மட்டும் கிடையாது, அப்ப இருந்த தமிழ்நாட்டு மாணவர் சங்கங்கள் இருந்தாங்க, அவங்க எல்லாம் எவ்வளவு இதுக்காக போராடினாங்கன்னு தெரியும். பட் இப்ப இருக்கிற மாணவ செல்வங்கள் யார் பின்னாடி போயின்னு இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு நடிகன் பின்னாடி போயின்னு இருக்காரு. ஏன் போறோம்னு பாத்தீங்கன்னா அவன் நல்லா டான்ஸ் ஆடுறான், அவன் நல்லா பாட்டு பாடுறான், அவன் வந்து அழகா இருக்கான் அப்படின்ட்டு போயின்னு இருக்கோம். பட் அப்போ இருந்த மாணவர்கள் இந்த மாதிரி கொள்கைக்காக டிராவல் பண்ணாங்க. சோதான் அந்த மாணவர்கள் பாயிண்ட் நான் சுட்டி காட்டி பேசுறேன். சோ அவ்வளவு மாணவர்கள் போராடினாங்க. ஆக்சுவலா 1965 அந்த மொழி போர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அபிஷியலி ஒரு 70 பேர் இறந்தாங்கன்னு சொல்றாங்க. பட் மோர் தென் 100 people were dead அந்த டைம்ல அப்படின்றது வந்து அன்அபிஷியல் அக்கவுண்ட் கூட இருக்கு. சோ கிட்டத்தட்ட அத்தனை பேரு எதுக்கு உயிர் விட்டு இருக்காங்க? இந்திய திணிக்க கூடாது. ஏன் தமிழ் மொழி இருக்கும்போது வெளியில இருந்து வந்த இந்தி மொழி எப்படி உள்ள வரும், நீ திணிக்க கூடாது, அபிஷியல் லாங்குவேஜா நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்ட்டு போராடி கிட்டத்தட்ட 70 பேர் இறந்து போனாங்க. அந்த பாயிண்ட் எடுத்துதான் இத கதையா எடுத்திருக்காங்க. சோ அதர்வா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்தியை எதிர்க்கிற ஒரு மாதிரி, அதாவது இந்தியை யாருமே எதிர்க்கலங்க, இப்ப கூட சொல்லுவோம் இந்தியை யாருமே எதிர்க்கல, பட் இந்தி திணிப்ப என்னைக்குமே எதிர்ப்போம். இப்போ சில கட்சிகளுக்கு எல்லாம் வந்து கொள்கைனா என்னன்னே தெரியல. நீங்க விஜய் கட்சியை சும்மா எடுத்துக்கோங்களேன், கொள்கைனா என்னன்னு கேள, கொள்கைனா என்ன அப்படின்னு கேட்பான். ஏன்னா அவங்க தலைவருக்கே கொள்கைனா என்னன்னு தெரியாது, பாசிசம்னா என்னன்னு தெரியாது, பாயாசம்னா என்னன்னு தெரியாது. அதை வச்சு வந்து எதுகை மோனையில டயலாக் தான் விஜய்க்கு பேச தெரியுமே தவிர்த்து கொள்கைனா என்னன்னு தெரியாது. திமுகவோட 5 பெரும் முழக்கங்கள்னு ஒண்ணு இருக்கு, ஃபர்ஸ்ட் போயிட்டு அதை பாருங்க. அதுல 3வது பாயிண்டே வரும், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். இன்னுமே திமுக அதுல ஸ்டாண்டா தான் இருப்பாங்க, இந்தி திணிப்பை நான் எதிர்ப்பேன்ட்டு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திமுக தான் எல்லாருமே இருந்தாங்க, எம்ஜிஆர் உட்பட, எம்ஜிஆர் அண்ணா எல்லாருமே வந்து திமுக கட்சியில தான் இருந்தாங்க. சோ எல்லாருமே they were against இந்தி தான். சோ அப்படி போயிட்டு இருக்கும்போது அதர்வாக்கும் இந்த டெல்லியில இருந்து ஒரு அதிகாரி வராரு. இந்த அதிகாரி வந்து இதை கண்ட்ரோல் பண்ண பாக்குறாரு, ஆட்சி மொழியா இம்போஸ் பண்ணுன்ற ஆர்டர் வந்தனால இந்த மாணவர் சங்கங்கள் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றாங்கன்னா அழிக்க பாக்குறாங்க. ஒரு போராட்ட உணர்வு கொண்ட மாணவர்கள் எல்லாம் அடுக்க பாக்குறாங்க. அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வரும்போது நம்மளுக்கே பார்க்கும்போது டே என்னடா இப்படி எல்லாம் சுட்டு தள்ளுறீங்களே. அதாவது நம்ம ஸ்டெர்லைட் படுகொலைன்னு ஒண்ணு பார்த்திருப்பீங்களா, அதுல எப்படி கன் ஷாட் அடிச்சாங்க பாத்தீங்களா, தலையிலே சூப்பரா ஹெட் ஷாட் மாதிரி, அந்த மாதிரி ஷாட் சம்பவம் எல்லாம் இதுல இருக்கு. சோ வந்து சுட்டு தள்ளுறாங்க. இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு அதர்வா இறந்து போகலாம், போராட்ட குணம் கொண்ட அதர்வா இறந்து போகிறார். அது வரைக்கும் சிவகார்த்திகேயன் சைலண்டா தான் இருக்கிறாரு. சிவகார்த்திகேயன் கிட்ட ஸ்ரீலீலாவே சொல்றாங்க, உன் தம்பி பாரு எவ்வளவு இந்த நாட்டுக்காக கஷ்டப்பட்டு இருக்கான், மொழி பற்றுக்காக போராடினு இருக்கான், ஆனா நீயும் இப்படி சுத்தினு இருக்கிறே அப்படின்ற டைலாக்ஸ் எல்லாம் வருது. சோ சிவகார்த்திகேயன் அது வரைக்கும் சென்ட்ரல் அரசாங்கத்திற்கு ஒரு ஆதரவா இருந்த ஒரு நபர் தன்னுடைய தம்பி இறப்பிற்கு பின்னால், இறந்துருவாருன்னு தான் நினைக்கிறேன், அது படத்தை பார்த்தா தான் தெரியும், இறப்பிற்கு பின்னால் எப்படி இந்த அரசாங்கத்தை எதிர்க்கிறார், ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்துகிட்டும் எப்படி இந்த அரசாங்கத்தை எதிர்க்கிறார், இந்தி திணிப்பை எப்படி எதிர்க்கிறார் அப்படின்ற வகையில தான் இந்த ஜானரை செட் பண்ணிருக்காங்க. சிவகார்த்திகேயன் நடிப்புலாம் உண்மையிலேயே சொல்றேனே செமையா இருக்கு. அந்த அதர்வா வந்து அந்த ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி போர்ட்ரே பண்றாங்க, ஸ்டூடெண்டாவே அவர் வந்துடுறாருங்க. ஆக்சுவலா அவரோட நடிப்பை பார்க்கும்போது செமையா இருக்கு. சிவகார்த்திகேயன் வந்து எங்கேயோ போறாரு இந்த படத்துக்கு அப்புறமா மட்டும் தெரிய போகுது, ஆனா ஜனநாயகன் வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணிட்டு தான் போறாரு. சில டைலாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய டைலாக்ஸ். அதாவது சிவகார்த்திகேயனோட பாட்டி நினைக்கிற ஒரு பேங்க்குக்கு போயிருப்பாங்க, 8ஆம் கிளாஸ் படிச்ச என்னையே படிக்காத தற்கொலை ஆக்கிட்டாங்க தம்பி, எது 8ஆம் கிளாஸ் படிச்ச என்னையே படிக்காத தற்கொலை ஆக்கிட்டாங்க தம்பி. ஏன்னா இந்த இந்தி இம்போசிஷனால மேபி இந்தி கட்டாயம் சொன்னனால எனக்கு இந்தி தெரியல, என்னையே தற்கொலை ஆக்கிட்டாங்க. பாட்டிமா 8ஆம் கிளாஸ் படிச்ச உங்களை மட்டும் தற்கொலை ஆக்கல, இங்க டிகிரி படிச்சவனே இப்ப தற்கொலையாதான் சுத்திட்டு இருக்கான். யார் பின்னாடி? விஜய் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். எதுவுமே தெரியாத முட்டாளா சுத்திட்டு இருக்கான். நீங்க அந்த காலத்து வைத்துன்றது இந்த காலத்து டிகிரி ஒரு ரேஞ்சுக்கு அது ஈக்குவல். பட் இந்த இம்போசிஷனால என்னையே தற்கொலை ஆக்கிட்டாங்க. சோ தற்கொலைன்னு அவங்க யாரும் சொல்றாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். சோ பாட்டிமா அந்த ஒரு டைலாக் பேசி இந்த இந்தி திணிப்பை வந்து நாங்க ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்றத வந்து காட்டியிருக்காங்க. சோ சூப்பரா படத்தை டிராவல் பண்ணி எடுத்துன்னு போய் லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தி இம்போசிஷன் கூடாது, அந்த மொழிப்போர் தியாகிகள்னு சொல்லுவாங்க. இன்னைக்குமே திமுகலையும் அதிமுகலையும் பாத்தீங்கன்னா நீங்க மொழிப்போர் தியாகிகள்னு எழுதி வைப்பாங்க, ஒருத்தர் பேர் பின்னாடி, இறந்தவங்க பின்னாடியா இருக்கட்டும், அவங்க மேபி இஃப் தே ஆர் ஸ்டில் அலைவ்னா இன்னுமே வந்து மொழிப்போர் வீரர்னு தான் அவரை கூப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த காலத்து ஜெனரேஷனுக்கு தெரியுமானா சாமி சத்தியமா தெரியாது.
நம்மள எப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நசுங்கிச்சுன்னு தெரியுமானா தெரியாது. இப்போ இருக்கிற தலைவர் விஜய உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கிறேங்க. இப்ப அந்த காலத்துல வந்து 1964 65 அந்த காலகட்டத்துல ஒரு இந்திய திணிப்பு உள்ள வந்துச்சுன்னா, இந்திய கட்டாயப்படுத்தினாங்கன்னா அவங்கள எதிர்ப்பாங்க, இன்னுமே எதிர்த்து தான் இருக்காங்க. பட் இதே விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னு சும்மா வச்சுப்போமே, ஆட்சிக்கு வந்துட்டாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் தம்பி இன்மேட்டு ஹிந்தி தான் தம்பி அபிஷியல் லாங்குவேஜ், நீ ஏத்துக்கணும் தம்பினா விஜய் ஐயா என்னயா இது உங்க மாநிலம்யா, நீங்க எது வேணாலும் பண்ணுங்க, நான் அதெல்லாம் எதிர்க்கவே மாட்டேயா அப்படின்ட்டு ஊழ கும்பிடு போடுறவருங்க விஜய். இந்த மாதிரி ஒரு தலைவன் வேணுமான்றத பராசக்தி படம் பார்க்கிற எல்லா இளைஞர்களும் புரிந்து கொள்வார்கள். டே நம்ம தப்பான தலைவன் பின்னாடி போயின்னு இருக்கோம்டா, நல்ல தலைவன் வந்து போராட்ட குணம் இருக்கணும்டா நல்ல தலைவனுக்கு. இந்த தலைவன் எதுக்குடா போராடுறான், ஒண்ணுத்துக்குமே போராடலையடா, ஏன்னா எஸ்ஐஆருக்காக போராடினானா கிடையாது, ஏன்னா திருப்பரங்குன்றத்துல ஒரு மத கலவரமே வெடிச்சிச்சு, இந்துவும் முஸ்லீமும் எவ்வளவு பெரிய கலவரத்துல போய் முட்டி நின்றுப்பாங்க, அதை எதிர்த்து ஒரு வாய் திறந்தாரா நம்ம தலைவர் அப்படின்ட்டு ஏங்க நாங்க எப்பயோ யோசிச்சிட்டோம். நீங்க சொல்லி இருக்கீங்களே உங்க ஜென்சி கிட்ஸ், உங்க 2K கிட்ஸ், இவங்கெல்லாம் கண்டிப்பா வாயை திறப்பாங்க. எப்போ வாயை திறப்பாங்கன்னா இந்த படத்தை பார்த்த பிறகு 100%ங்க. நானே வந்து 2K கிட்ஸா இருக்கட்டும் ஜென்சி கிட்ஸா இருக்கட்டும் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு மன மாறுதல் ஏற்படும், அந்த போராட்ட குணம்ன்றது அவங்களுக்குள்ள வரும். இந்த மாதிரி வந்து ஒரு விண்டேஜ் மூவியா யாரும் இது வரைக்கும் எடுக்கல, சில படங்களை தவிர்த்து. இந்த இந்தி திணிப்பை வந்து பேஸா வச்சு மேபி வேற யாருன்னா எடுத்திருக்கலாம், பட் வெல் நோன் ஆக்டர்ஸை வச்சு இப்பதான் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், பர்டிகுலர் 1965 அந்த மெசக்கரை. சோ இத பார்க்கும்போது அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு தோண ஆரம்பிக்கும். குறிப்பா வந்து சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸ் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா 2K கிட்ஸ் தான். இன்னும் பழைய ஆட்கள்ல உங்களுக்கு ரஜினி சார், அஜித் சார், விஜய் சார், கமல் சாருக்குலாம் வந்து மேபி ஒரு 40 இயர்ஸ்லயும் வந்து ஃபேன்ஸ் இருக்கலாம். பட் இந்த 2K கிட்ஸ், இந்த 18 to 25 18 to 30 இவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னா சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸா இருக்காங்க. சோ இந்த ஃபேன்ஸ் வந்து உள்ள பூந்து அந்த இந்தி திணிப்பை பார்க்கும் போது அப்பா அவனுக்கு தெரியும், டே 1964 65 எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கடா இந்த கட்சி தலைவர்கள்லாம், டே எவ்வளவு போராடி இருக்காங்கடா, டே நமக்காக எவ்வளவு அடி வாங்கி இருக்காங்கடா, டே இந்த தமிழ் மொழி இன்னுமே இந்த நாட்டுல இருக்குன்னா அதுக்காக இத்தனை பேர் செத்து இருக்காண்டா, இவ்வளவு தலைவர்கள் அதுக்கு பின்னாடி போயிருக்காங்கடா. உதாரணத்துக்கு அந்த படத்துல ஒரு டைலாக் வருது, அப்ப வந்து அண்ணா கிட்ட கேட்பாங்க இந்த பெரிய போராட்டத்துக்கு பின்னாடி நீங்க இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் போது, கண்டிப்பா அந்த போராட்டத்துக்கு பின்னாடி நான் இல்ல, ஆனா அந்த போராட்டத்தை யார் பண்ணியிருந்தாலும் அவன் என் தம்பி. பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ப்ரொடெஸ்ட ஜெயம் ரவி என்ன பண்ணுவாருன்னா, ஏன் பீஸ்ஃபுல்லா போனா நம்மளால ஏதோ வயலண்ட் இதை இன்வால்வ் பண்ண முடியாது, அடிச்சு திம்சம் பண்ணுங்கடா, நான் உள்ள பூந்து என் ஆட்டத்தை ஆடுறேன் அப்படின்ட்டு ஜெயம் ரவி. சோ ஜெயம் ரவி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட மெயின் வில்லன். அதர்வா வந்து இந்த இந்தி திணிப்புக்கு எதிரா தன் மொழியை காக்க என்னென்ன பண்ண முடியுமோ அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. படத்துல ஃபுல்லா ஒரு பில்டிங்கை கொளுத்துறாரு, அந்த பில்டிங்கை கொளுத்துறதுக்கு அப்புறமா தான் பிரச்சனை வருது. அந்த ஸ்கிரீன் பிளேவை வந்து சூப்பரா எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கிரீன் பிளேவை அழகா எடுத்துட்டு போனாலே எங்க இந்த படம் கதைக்கே எனக்கு ஆக்சுவலா எப்படி இத சொல்லுறதுன்னு கூட தெரியல, ஒரு கூஸ் பம்ஸா இருக்கு. உண்மையாலே ஜனநாயகன் நிலைமை நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்குங்க. ஏங்க படம் ஆல்ரெடி வந்து கேசரியை கிண்டி வச்சிருக்காங்க, அந்த படம் காலியாக போகுது. இதுல பராசக்தி வந்து இவ்வளவு பெரிய கருத்தை எடுத்துக்கொண்டு சேர்க்கும் படம்னு போது இளைஞர்கள் அப்படியே எஸ்கே ஃபேன்ஸா மாறுவாங்க, பராசக்தி ஃபேன்ஸா மாறுவாங்க. ஜனநாயகன் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆனா ஒன்னே ஒண்ணு நிச்சயங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பராசக்தி படத்தால ஜனநாயகன் படம் ஃபிளாப் ஆகுதோ இல்லையோ, விஜயோட அரசியல் வாழ்க்கை 100% ஃபிளாப் ஆகுது. ஏன்னா இளைஞர்கள் ஒரு தெளிவான மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய செட்பேக் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஏற்படுத்தும். பட் எஸ், பராசக்தியோட ட்ரெய்லர் சூப்பரா இருக்கு. சிவகார்த்திகேயன் உண்மையிலே வந்து நல்ல கதையை சூஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா இந்த கதைக்கு ஏத்த ஒரு கேரக்டர் தான். அதர்வாவும் செமையா நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவி ஆன் தி அதர் ஹேண்ட் ஒரு வில்லன் கேரக்டர்ல அந்த ஒரு ஐஃபை வில்லன் ரேஞ்சுக்கு வந்திருக்காரு. ஐஃபைனா இப்ப இருக்கிற ஐஃபை வில்லன் வேற, அந்த காலத்துல விண்டேஜ் வைஃபை வில்லன் மாதிரி வந்திருக்காரு. சோ நல்லா எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த கதைய, இந்த படத்தை எல்லா யங்ஸ்டர்ஸும் போய் பார்க்கணும். நம்மளுடைய வேண்டுகோளே அதுதான். பெரியவங்க அவங்களுக்கு தெரியும், இந்த வரலாறு பாதி தெரிஞ்சிருக்கும். பட் யங்ஸ்டர்ஸ் வந்து போய் பார்க்கணும் இந்த படத்தை. இந்த மாதிரி படத்தை பார்க்கும்போதுதான் உங்களுக்கு திமுகவை பத்தி தெரியும், உங்களுக்கு அதிமுகவை பத்தி தெரியும், பாஜகவை பத்தியும் தெரிய வரும்.
தமிழகத்தின் புதிய மற்றும் பிரம்மாண்டமான உதயம் நம்ம மிஸ்டர் லயனஸ் ஆன்லைன் ஷாப்பிங். இனி உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. அதுவும் கம்மி விலையில பெஸ்ட் குவாலிட்டில. Dresses and footwearsக்கு 35% ஆஃபர். கிச்சன் வேர் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு 40% ஆஃபர். இருங்க, இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? இவ்வளவு சூப்பரான ஆஃபர் ப்ராடக்ட்ஸும் ஈஸி 7 டே ரிட்டர்ன் பாலிசியோட தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் ஜஸ்ட் 1 டேல டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த ஆப் ஷாப்பிங் பண்றதுக்கு மட்டும் இல்லங்க, வீட்ல இருந்து பிசினஸ் பண்றவங்க, ஓனா ஷாப் வச்சிருக்கவங்க, அதர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்ணிட்டு இருக்கவங்கன்னு இப்படி எல்லாருமே ஒரு செல்லரா உங்க ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண ஒரு பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் தாங்க இது. இந்த ஆப்ல ஜஸ்ட் நீங்க 2 மினிட்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணாலே போதுங்க, நீங்களும் ஒரு செல்லர் ஆகலாம். இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மந்த்துமே மெகா கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்க போகுது. அதுல 1 ஃபீமேல் அண்ட் மேலுக்கு இந்த அதிரடியான கிவ் அவே ஆஃபர்ஸ்ல அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை அவங்களே எடுத்துக்கலாம். சோ நீங்களும் ஜஸ்ட் 100 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கேஜெட்ஸை வின் பண்ணுங்க. இப்பவே நம்ம மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்க பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணுங்க.